இந்த இளைஞர்கள் தயவு செஞ்சு தமிழ் சமூகத்தின் அம்பட்டு சாதி இளைஞர்களும் நீங்க எல்லாம் உணரணும். இப்படி இருக்கிற மனிதன் இன்னைக்கு காலையில் எழுதுறான். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் எழுதியிருக்கான், ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பாளர் வேல்முருகன் சாதிவரியன் எழுதியிருக்கான். வேல்முருகன் சாதிவரியன் தான். வேல்முருகன் தமிழ் சாதிவரியன். வேல்முருகன் அனைத்து சாதிகளுக்குமான சாதிவரியன். சாதிவரியன் தான். நீ சாதிவரியன் சொல்லிட்டு போ. அந்த வேல்முருகனை நீங்க வன்னியர் அரசியலுக்குள்ள தள்ள நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தள்ளாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தமிழர் நலன் கல்லருக்கும் பல்லருக்கும் பறையருக்கும் கோணாருக்கும் நாடாருக்கும் செட்டியாருக்கும் பிள்ளையாருக்கும் முதலியாருக்கும் உடையாருக்கும் அனைத்து தமிழ் சமூகத்துக்காக மட்டுமல்லாது இங்கே வந்திருக்கிற, இங்கே நூற்றாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிவழி சிறுபான்மை மக்கள், அவர் தெலுங்கர், கன்னடர், மலையாளி என அனைவருக்குமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவனை சாதிக்குள்ள அடக்க முற்பட்டா அதற்கான பாவத்தை, அதற்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. வன்னியர்னு சொல்லி கையை தூக்குடா. வட தமிழ்நாடு மட்டும் இல்லாது தென் தமிழ்நாடு திருடும். அதனால நீங்க ஈஸியா போற போக்குல அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கான இடம் கிடையாது. நீங்க ஏன் இதை உங்களுக்கு சொல்றா, அந்த மனிதர் உண்மையாக நிற்பதா என்னங்க பெரிய வேதனை. எல்லா ஜாதிக்கும் நிக்கிறாரு, ஜாதி வெறியன்னு சொல்லிடுறான். எல்லா ஜாதிக்கும் நிக்கிறதுனாலயே இன்னொரு பக்கம் சொல்லிடுறான், அவர் வன்னியர் சாதிக்கு துரோகின்றான். தமிழ் தேசியம் பேசுறவன் அவன் யோக்கியனா? தமிழ் தேசியம் பேசுற இப்படி நமக்கு நம்மளோட தோல் கொடுத்து துணை இருக்கிற இதே கொள்கையை கொண்டு களத்தில் இருக்கிற ஒரு தலைவன் வருகிறானே, ஒரு சகோதரன் வருகிறானே என்ற தோல் கொடுத்து துணை நிற்க கூட துப்பில்லாமல் எங்களுடைய அண்ணனை தமிழ் தேசியம் பேசுறவங்க மெசிக்கிறான். இப்ப என்ன பிரச்சனை? வேல்முருகன் நல்ல மனுஷனா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை?